நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். இப்போது நாம் சர்க்கரை வியாதி தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்கான தீர்வைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் எப்படி வரும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே அதிகபட்சமாக தெரியும். முக்கியமாக இந்த கணையம் பாதிக்கப்படுவதால் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. வேறு விளக்கங்கள் நிறைய கூறப்பட்டு இருக்கும். ஆனால் முக்கிய காரணம் கணையம் பாதிக்கப்படுவதால் சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. கூடுதலாகவோ குறைவாகவோ வந்து சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. சுகர், சரியா? இல்லை குறைந்த சர்க்கரை அளவு, அதிக சர்க்கரை அளவு. ஆனால் இந்த சர்க்கரை என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்த சர்க்கரை இருந்தால் தான் இந்த இனிப்புங்கிற ஒரு தன்மை நம்ம உடம்புல 80% மேலே இருந்தால் தான் நம்ம இந்த கை கால் எல்லாம் அசைச்சு வேலை செய்ய முடியும். அது கூடினாலும் தவறு, குறைந்தாலும் தவறு. ஓரளவு கூடினால் பிரச்சனை இல்லை, ஓரளவு குறைந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமாய் கூடினாலும் தவறு, குறைந்தாலும் தவறு. இது பல உணவு முறைகளாலும் வரலாம், நம்மளுடைய செயல்பாடு முறைகளாலும் வரலாம். அது எப்படியோ வந்துடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் அதை குணப்படுத்தணும் இல்லையா? இதுக்கு சாகிற வரைக்கும் மருந்து தேவை கிடையாது. இது நம்மளை குணமாக்கிற முடியும். சரியா? இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த முதலில் உங்களுக்கு வர்ம அழுத்தங்கள் வழங்கப்படும். இந்த வர்ம அழுத்தம் நமக்கு நாமே செய்து கொள்ளலாம். அந்த முறையில் தான் இங்கு வழங்கப்படுகிறது. அந்த அழுத்தங்கள் எவ்வளவு கொடுக்க சொல்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும். அதிகமாக கொடுத்தாலும் அது வேலை செய்யாது, மிக குறைவாக இருந்தாலும் அது வேலை செய்யாது. ஆகவே அந்த அழுத்தம் எவ்வளவு உண்டோ அவ்வளவு. அதிகபட்சமாக ஒரு 1/4 மாத்திரைக்கு கீழ்தான் இந்த அழுத்தங்கள் வழங்கப்படும். மாத்திரை என்பது அழுத்தத்தின் அளவாக இருக்கிறது, அது வழங்கப்படும். ஒவ்வொரு வர்ம நிலை வரும்போது அது எவ்வளவு அழுத்தம் என்று அங்கு சொல்லப்படும். இதை தினமும் செய்ய வேண்டிய, அதாவது இன்று செய்தால் நாளை ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள், 3 வேளை 3 நாள் போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாக 3 நாள் போதுமானது. அதிகபட்சம் குறைந்த பிரச்சனையாக இருந்தால் ஒரு நாளிலேயே அது தீர்வடையும். வேணும் என்றால் நீங்கள் இதை தொடங்குவதற்கு முன்பாக உங்களுடைய சர்க்கரை அளவை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். இதை உண்ணும்போது இந்த மாத்திரை உண்ணுவதை சற்று வேண்டுமென்றால் நிறுத்தி வையுங்கள். ஒரு நாள் வேண்டுமென்றால் நிறுத்தி வையுங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாத்திரை சாப்பிடாம இருந்தால் இத்தனை நாளில் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதை கணக்கு பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்க. முதலில் இந்த வர்ம அழுத்தங்களை கொடுத்து நோயை மட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த வர்ம அழுத்தங்கள் ஆபரேஷன் செய்வது போல, வெட்டு காயங்களோ இரத்தங்களோ இல்லை, ஆபரேஷன் செய்வது போல உடனடி நிவாரணத்தை தரும். இது ஏன் முதலில் வழங்கப்படுகிறது என்றால், இதை முதலில் செய்யும்போது நமக்கு அந்த வியாதியானது கட்டுக்குள் வரும். அந்த வியாதி வலிகள் அது கட்டுக்குள் வரும். அதன் பிறகு யோகாசன பயிற்சி வழங்கப்படும். இந்த வர்ம அழுத்தம் செய்யும் போது யோகாசன பயிற்சி முடிந்தவர்கள் சற்று செய்யலாம், முடியாதவர்கள் கொஞ்சம் பிந்தி செய்தால் போதும். ஆக இந்த வர்ம அழுத்த பயிற்சி இப்படியாக இருக்கும். அடுத்து யோகா பயிற்சி வழங்கப்படும். யோகாசன பயிற்சி வழங்கப்படும். இந்த யோகாசன பயிற்சி உங்களுக்கு இங்கே தொடர்ச்சியாக செய்து காட்டப்படும். அது எத்தனை முறை செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றும் அதில் விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வரும். இதை பழக வேண்டும். அந்த ஆசனங்கள் எனக்கு தெரியாது, என்னால் வருமா, எனக்கு செய்ய முடியுமா, அப்படி சந்தேகம் உள்ளவர்கள் இந்த சேனலில், நாம் அறிந்து கொள்வோம் என்கிற இந்த சேனலில் ஒவ்வொரு ஆசனங்களும் செய்வதற்கான முறைகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கும். பழகும் விதம்,
ஒவ்வொரு ஆசனமும் பழகும் விதம் அங்கே வழங்கப்பட்டிருக்கும். அதை இந்த சேனலுக்குள் சென்று அதை எடுத்து நீங்கள் நன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வரும் வரை செய்யலாம். முதல் பகுதிகளில் அதிகமாக நாம் செய்ய வேண்டாம். எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு செய்தால் போதும். நாள்பட நமக்கு வந்துவிடும். இந்த யோகாசன பயிற்சி செய்யும் போது உணவு உண்ட 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் இந்த யோகாசன பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக அதை செய்யக்கூடாது. அடுத்து, இதில் வயிற்றில் ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள், பல பகுதிகளில் முக்கியமாக வயிற்றில் ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள், முதுகில் ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள், மொத்தத்தில் ஆபரேஷன் செய்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஓராண்டு கழித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்யலாம். பிறகு முழு நிலையை அடையலாம். அடுத்து உங்களுக்கு உணவு முறைகளில் மாற்றம் வழங்கப்படும். இப்போ சுகருக்கு அதாவது இந்த சர்க்கரை வியாதிக்கு எதிரி துவர்ப்பு. இது லோ சுகராக இருக்கவங்க இந்த துவர்ப்பு சாப்பிடக்கூடாது. அதாவது குறைந்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள் துவர்ப்பை கொஞ்சம் நவற்றி வைக்கவும். கூடிய நிலையில் உள்ள அந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள், அதிக அளவு சர்க்கரை நோய் உள்ளவர்கள், அதிக சுரப்பி அதை உள்ளவர்கள் இந்த துவர்ப்பை நாம் எடுக்க வேண்டும். இந்த துவர்ப்பு அதிகமாக கடுக்காய் என்கிற பொருளில் அதிகமாய் உண்டு. பொன்னாவரை ஆவாரம்பூ என்பார்கள். பொன்னாவாரம்பூ, அந்த பொன்னாவரை என்கிற அந்த பூவிலும் அந்த செடியிலும் அதிகம் உண்டு. இந்த ஆவாரை பூவில் அந்த தங்கச்சத்து என்கிற சத்தும் தாமிர என்கிற சத்தும் அதிகம். தங்கச்சத்து அதிகம் உள்ளது, தாமிர சத்து அதை விட குறைவாகவும், மற்றபடி இந்த துவர்ப்பு தன்மையோடு அது உள்ளது. அந்த 2 சத்துமே துவர்ப்பு தன்மையோடு உள்ளதுதான். இந்த ஆவாரம்பூ உங்கள் செடியில் கிடைத்தால் மிக நன்றாக இருக்கும். இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் அதை நிழலில் உலர்த்தி பாக்கெட்டில் போட்டு வைத்திருப்பார்கள். அந்த பூவை வாங்க வேண்டும். பொடியல்ல, பூவை வாங்க வேண்டும். அந்த பூவை வாங்கி 200 மில்லி தண்ணி விட்டு அதில் ஒரு 15-20 பூக்களை இட்டு அதை ஒரு 100 மில்லியாக வத்த வைத்து அந்த தண்ணீரை இரவு வேளையில் தூங்கும்போது குடிக்க வேண்டும். இதுதான் மருந்து. 2வது, இது நான் இப்போது சொல்வது அதிகமான சர்க்கரை அளவு கூடியவர்களுக்கு. 2வது, கடுக்காய் தூளை மாலை வேளையில் ஊற போட வேண்டும். மாலை வேளையில் ஊற போட்டுக்கொண்டு அதை ஒரு மணி நேரம் கழிந்த பிறகு, இப்போ 5 மணிக்கு 4 மணிக்கு அதை ஊற போட்டோம்னா ஒரு 5 மணி 6 மணிக்கு அதை எடுத்து அதை சிறிதாக சூடு பண்ணி அதை அருந்த வேண்டும், குடிக்க வேண்டும். இது 2ம் தான் கூடிய சர்க்கரைக்கு மருந்து. குறைவான சர்க்கரை உள்ளவர்கள் தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை வெறுமையா ஒரு 3 ஸ்பூன் தேனை காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கலாம். இதுதான் லோ சுகருக்கான மருந்து. சரியா? இப்போ நம்ம இந்த நோய்க்கான ஆசனங்கள் செய்ய முடியாதவர்கள், யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்கள், அதாவது வயதானவர்கள், கொஞ்சம் நடக்க முடியாத லெவலுக்கு இருக்கிறவர்கள், இந்த ஆசனங்கள் சிறிதும் எனக்கு முயற்சி செய்ய முடியாது என்கிறவர்கள், நீங்கள் 2 சேர்கள் போடும் அளவிற்கு 2 சேர் போடும் அளவிற்கு உங்களுக்கு இடம் இருந்தால் போதும். 2 சேர்களை கொஞ்சம் இடைவெளி விட்டு வைத்து அதை 8 போன்ற அமைப்பில் சுற்றி வர வேண்டும். சிறிய அறையாக இருந்தால் கிட்ட போடுங்க, பெரிய அறையாக இருந்தால் கொஞ்சம் விலக்கி போடுங்க. இந்த 8 நடைப்பயிற்சி விளக்கம் இந்த சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது நடக்க முடியாதவர்களுக்கும், அதாவது அதிகமாக என்னால் வெளியே போய் நடக்க முடியாது, என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்களும் வயதானவர்களும் இதை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் 8 அமைப்பில் அதை சுற்றி நடக்கலாம். முதலில் 2, 3, 8 போடுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் நீள கொஞ்சம் அதிகமாக நடங்கள். உங்களுக்கு உடல் இலகுவாகிவிடும்.
ஓரளவுக்கு யோகாசனம் செய்தால் பூரண நிலம் ஒரு 20-30 நாளில் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது நடக்கும்போது கொஞ்ச நாள்லேயே கிடைக்கலாம். இந்த வாரம் அழுத்தமும் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி நடங்க. சரியா? பயிற்சிக்கு போகலாம். நாம் தொடங்கலாம். நமது பிரசத்திலிருந்து அந்த கோடு இணைப்பு தொடங்கும் இடத்திலிருந்து 4 விரல் மேலே, 3 விரல் வலது பக்கம், 3 விரல் இடது பக்கம். அதில் ஒரு குழி இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு பார்த்தால் தெரியும். அதில் பெருவிரலை வைத்து முனையை வைத்து சற்று அழுத்தி கொண்டு வெளிமுகமாக 3 சுற்று, உள்முகமாக 3 சுற்று. இது சர்க்கரை நோயை சமன்படுத்தும். குறைவாக இருந்தால் கூட்டியும், கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் குறைவாகவும் காட்டும். அடுத்து தொடையிலிருந்து, அதாவது மூட்டிலிருந்து மேலே ஒரு ஜான், நமது தொடை இருக்கு, அதாவது நம்ம அடிவயிற்றோடு இணையும் பகுதியில் இருந்து ஒரு ஜான் நடுப்பகுதி அதில் வரும். இதில் நம்ம உள்ளங்கையில் உள்ள இந்த பகுதி, இதில் உள்ளங்கையில் உள்ள அந்த வெள்ளை பகுதியை, அந்த ரவுண்டை அதில் வச்சு அழுத்தணும். அந்த ஆமைக்காலம் என்பார்கள், நமக்கு பேர் முக்கியமல்ல. அதை வச்சு அழுத்தி கொண்டு வெளிமுகமாக 3 சுழற்சி, உள்முகமாக 3 சுழற்சி. இதை செய்ய வேண்டும். இதுவும் சர்க்கரை நோயை சமன்படுத்தும். குறைவாக இருந்தால் கூட்டியும், கூடுதலாக இருந்தால் குறைவாகவும். இதை கவனமாக செய்யுங்கள். அடுத்து செய்யப்போவது உரிமைக்காலம். இதுதான் முக்கியமானது. இது பாங்கிரியாஸை முழுமையாக இயக்கக்கூடியது. இது படுத்து தான் செய்யணும். நம்ம நெஞ்சு குழியிலிருந்து 4 விரல் கீழே, நெஞ்சு குழியிலிருந்து 4 விரல் கீழே, தொப்புளிலிருந்து 6 விரல் மேலே. இது நம்ம கையை கட்டி அப்படி வச்சுட்டா, கையை கோர்த்து வச்சா கரெக்டாக வந்துடும். அந்த இடத்துல கையை கோர்த்து நம்ம வைக்கும்போது கரெக்டாக வரும். அந்த எலும்பு மடிப்போடு சேர்ந்து இருக்கும். அந்த பல்லை மடிப்போடு சேர்ந்து இருக்கும். உள்ளழுத்தம் 1, மீண்டும் ஒரு உள்ளழுத்தம், மீண்டும் ஒரு உள்ளழுத்தம் அழுத்தி மேல் நோக்கி தூக்க வேண்டும். மேல் நோக்கி தூக்க வேண்டும், தூக்கி எடுக்க வேண்டும். மெதுவாக இறக்கணும். சரியா? மீண்டும் ஒரு முறை. ஆனால் செய்ய வேண்டியதல்ல, ஒரு முறை செய்தால் போதுமானது. அந்த புதிதாக செய்வதற்காக இதை நீங்கள் திருப்பி செய்ய வேண்டாம். ஒரு முறை அழுத்தி எடுக்க வேண்டும், மீண்டும் ஒரு முறை அழுத்தி எடுக்க வேண்டும், மீண்டும் ஒரு முறை அழுத்தி மேல் நோக்கி தூக்க வேண்டும். இது முடிந்த பின் கழுத்தில் அந்த கழுத்து குழி இருக்கு இல்லையா, நெஞ்சு எலும்பும் கழுத்து குழியும் சேரக்கூடிய ஒரு பகுதி உண்டு. அந்த குழியில் நடுவரில் வச்சு சற்று அழுத்தி ஒரு சின்ன அசைவு. இதை செய்தால் எவ்வளவு பெரிய சுகர் கூடுதலாக இருந்தாலும் குறைந்துவிடும். இப்போது குத்தி வர்மம். இது வர்ம வைத்தியத்தில் எல்லா வர்மங்களும் செய்த பிறகு கடைசியாக செய்ய வேண்டியது. காது சிறு மடல்களை பிடித்து முன்னும் பின்னுமாக, கண் நோக்கியும் பின்தலை நோக்கியும் முன்னும் பின்னுமாக அசைத்தல். 3 முறை அசைக்க வேண்டும். அது போதுமானது. இது கூடுதலாக ஒரு தடவை சொல்லித்தரப்படுகிறது. முன்னும் பின்னுமாக அசைக்க வேண்டும். இது வர்ம வைத்தியத்தில் கண்டிப்பாக எல்லா வர்ம அழுத்தங்களும் கொடுத்த பிறகு இது கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். நாம் கூடுதல் குறைவாக கொடுத்திருந்தால் இது சமப்படுத்தி விடும். இதை நலமுடன் செய்து பழகி நலம் பெறுங்கள். வணக்கம். வணக்கம். நாம் தொடங்கலாம். முதலில் பத்மாசனம் போட்டு நாம் நம் மனதை மிருதுவாக்கிக் கொள்வோம். என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு, அந்த ஆசனங்களெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு நம்ம மனதை லேசாக்கி இருக்கும் பொருட்டு இந்த பத்மாசனத்தை செய்வோம். 4 மூச்சுகள் முதல் 12 மூச்சு வரை இருக்கலாம். சாதாரண மூச்சு தான். இப்போது பாதகஸ்தாசனம்.
இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா ஆசனமும் உள்ளுறுப்புகளை நலப்படுத்தக்கூடியது. அந்த கீழே தூக்கி மூச்சை வெளியிட்டவாறு கீழே குனிந்து, முடிந்தவர்கள் இதுவரை வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக வளையக்கூடியவர்கள் மூட்டை தொட்டுக்கொள்ளுங்கள். ஒரு 3 வினாடி முதல் 5 வினாடி முதல் 10 வினாடி வரை நிற்கலாம். இது 2 முறை செய்ய வேண்டும். சரியா? 2 முறை செய்ய வேண்டும். கீழே போகும்போது மூச்சை விட்டுவிட்டு மேலே எழும்போது மூச்சை எடுக்கவும். தனுராசனம். மூச்சை விட்டு மேல் எழும்பி, இதுவும் அதுபோல் 1 முதல் 10 வினாடி வரை பிடித்து கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பிடிச்சிக்கிறங்க. இது சாதாரண மூச்சு. ஒரே மூச்சிலும் செய்யலாம். சாதாரண மூச்சு. இதுவும் 2 நேரம். அடுத்தது கலாசனம். இந்த சுகர் நோய்க்கே முக்கியமான ஆசனம். சுகர் நோயை, அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஆசனம். மூச்சை விட்டுக்கொண்டு பின்னோக்கி சென்று 1 முதல் 12 மூச்சு வரை நிற்கலாம். ஒரு மூச்சு முதல் 12 மூச்சு வரை நிற்கலாம். இங்கு உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டப்படுகிறது நேரமின்மையின் பொருட்டு. ஒரு மூச்சிலிருந்து 12 மூச்சு வரை. இது 2 மொத்தம் 6 தடவை செய்ய வேண்டும். அதாவது மொத்தம் 6 தடவை செய்ய வேண்டும். 1 முதல் 12 மூச்சு வரை. பக்ஷிமோத்தாசனம். இது ஒரு வளைவுக்கு, அதாவது முன்னே போகும்போது மூச்சை வெளியிட்டு விட வேண்டும். அதில் ஒரு 6 மூச்சு வரை நிற்கலாம். 6 மூச்சு வரை இருந்துவிட்டு மீண்டும் வெளியே வரவும். இப்படியாக இதுவும் ஒரு 6 முறை செய்ய வேண்டும். கலாசனம் எத்தனை தடவை செய்கிறோமோ அத்தனை தடவை செய்ய வேண்டும். கலாசனத்தில் 12 மூச்சு எடுப்போம். இதில் 6 மூச்சு எடுக்க வேண்டும். கலாசனம் ஒரு முறை செய்தால் இதுவும் ஒரு முறை செய்ய வேண்டும். ஆனால் 6 முறை செய்வது உகந்ததாயிருக்கிறது. அடுத்தது சர்வாங்காசனம். இது ஒரு நேரத்திற்கு 6 மூச்சு வீதம். ஒரு நேரத்திற்கு 1 முதல் 6 மூச்சு வீதம் இருமுறை செய்ய வேண்டும். 6 மூச்சு வீதம் இருமுறை செய்ய வேண்டும். சாதாரண மூச்சு. கால்களை இப்படி முடிக்கும்போது கால்களை இப்படி வளைத்து கொண்டு நிமிர்த்த வேண்டும். ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு மூச்சு விட்டு எடுக்கலாம். ஒரு 2 தடவை 3 தடவை இப்படி வைத்துவிட்டு நீட்டிவிட வேண்டும். இவை அந்த காலை மடக்குவது மிகுந்த பலன் அளிக்கிறது. கணையத்திற்கு ஒரு இரத்த ஓட்டத்தை, புதிய இரத்த ஓட்டத்தை கொடுக்கிறது. இதனால் அந்த சுகர் நோய் விரைவாக கட்டுப்படும். இப்போது மச்சாசனம். சர்வாங்காசனம் 12 மூச்சு 6 மூச்சு இப்படி எடுத்தால் 6 மூச்சு எடுத்தால் இந்த மச்சாசனம் ஒரு காலுக்கு 3 மூச்சு வீதம் எடுக்க வேண்டும். சர்வாங்காசனம் 2 முறை செய்தால் இது ஒரு காலுக்கு 2 முறையாக செய்ய வேண்டும்.
சர்வாங்காசனம் 6 மூச்சு எடுப்பதால் இது 3 மூச்சில் எழுந்துவிடலாம். அடுத்து மறுகாலுக்கு ஒவ்வொரு காலுக்கும் 3 மூச்சுகள். ஒவ்வொரு காலுக்கும் 3 மூச்சு, ஒவ்வொரு காலுக்கும் 2 தடவை. எல்லா ஆசனங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள அங்கு முன்னே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பழகிக்கொண்டு தெளிவாக செய்யுங்கள். வரும் வரை செய்யுங்கள். எவ்வளவு வருகிறதோ அதுவரை செய்யுங்கள். மிக மிக மூர்க்கமாக செய்யக்கூடாது. எதுவரை வருகிறதோ அதிலிருந்து தொடங்குங்கள். இது சலபாசனம். கால்களை சற்று தூக்கிக் கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு தடவைக்கும் 3 மூச்சு போதுமானது. ஒவ்வொரு தடவைக்கும் 3 மூச்சு போதுமானது. 2 தடவை செய்தது போதுமானது. பக்குவமாக செய்யுங்கள். ஒரு தடவைக்கு 3 மூச்சு, 2 தடவை செய்யுங்கள். இதிலும் நிதானமும் கவனமும் தேவை. இப்போது செய்வது யோக முத்ரா. இவை அனைத்தும் வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக கணையத்திற்கு இந்த கலாசனம் உதவி செய்கிறது. முடிந்தவரை தொடுங்கள். வயிற்றில் இந்த அழுத்தம் இருக்க வேண்டும். கால்களின் அழுத்தம் வயிற்றில் இருக்க வேண்டும். இந்த ஆசனம் முக்கியமான ஒரு சில வர்ம பகுதிகளை தானே அழுத்துவதால் மிகுந்த நலன் கிடைக்கிறது. இதுவும் கீழே போகும்போது மூச்சை வெளியே விட்டுவிட்டு ஒவ்வொரு தடவைக்கும் 3 மூச்சு வரை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு காலுக்கும் 2 முறை, அதாவது ஒரு கால் 2 தடவை வரும்படியாக செய்து கொள்ளவும். ஒரு காலிற்கு 3 மூச்சுகள். கவனமுடன் பழகுங்கள். ஒவ்வொரு காலுக்கும் 3 மூச்சு. அப்படியாக 3 முறை செய்யலாம். 2 முறை. சிறிது வஜ்ராசனத்தில் ஓய்வெடுங்கள். இது நாம் செய்து கொண்ட அனைத்து ஆசனங்களையும் அவற்றால் ஏற்பட்ட நிறைவுகளையும் சரி செய்கிறது. ஒரு 4 மூச்சு எடுத்த பின் நாம் நாடி சுத்தியை தொடரலாம். நாடி சுத்தி அங்கே பழகி தரப்பட்டுள்ளது.
அதுபோல் செய்யுங்கள், அதை பழகி செய்யுங்கள். நன்றாக நிமிர்த்தி இருந்து கொண்டு கையை நாசுகா முத்திரை பிடித்து கொண்டு அந்த கையில் மூச்சை மெதுவாக இடது மூக்கு வழியாக இழுத்து வலது மூக்கு வழியாக வெளியே விட வேண்டும். மீண்டும் வலது மூக்கு வழியாக எடுத்து இடது மூக்கு வழியாக வெளியிட வேண்டும். இது கை அசைவு உங்கள் பயிற்சிக்காக மட்டுமே சொல்லப்படுகிறது. நீங்கள் கை அசைக்க வேண்டிய தேவை இல்லை. இப்படியாக இப்போது தொடங்கலாம். கையை அசைவு உங்களுக்கு மூச்சு பயிற்சிக்காகவே சொல்லப்பட்டது. இப்போது இடது மூக்கு வழியாக இழுத்து 4 எண்ணிக்கை இழுத்து வலது மூக்கு வழியாக 8 எண்ணிக்கை வெளியிட வேண்டும். மீண்டும் வலது மூக்கு வழியாக 4 எண்ணிக்கை எடுத்து இடது மூக்கு வழியாக 8 எண்ணிக்கை விட வேண்டும். மீண்டும் இடது மூக்கு வழியாக 4 எண்ணிக்கை இழுத்து வலது மூக்கு வழியாக 8 எண்ணிக்கை விட வேண்டும். மீண்டும் வலது பக்கமாக 4 எண்ணிக்கை இழுத்து இடது பக்கமாக 8 எண்ணிக்கை விட வேண்டும். இது 2 சுழற்சியாக இருக்கிறது. நாம் 4 முதல் 12 வரை செய்யலாம். ஒரு பக்கம் போய் மறுபக்கம் வரும்போது அது ஒரு சுழற்சியாக ஆகிறது. 4 சுழற்சி முதல் 12 சுழற்சி வரை செய்யலாம். இப்போது சவாசனம், அதாவது சாந்தியாசனம், ஓய்வாசனம் என்று கூறப்படுகிறது. நாம் இதுவரை செய்த அனைத்து ஆசனங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. கடவுள் இயற்கையாகவே நாம் அமைதியாக படுக்கும்போது நமது உறுப்புகளில் சுரபிகளை கணக்காக வைத்து எல்லா உறுப்புகளையும் ஓய்வெடுக்க செய்கிறார். அதுபோலவே நாம் இப்போது ஓய்வு கொடுக்கிறோம். ஆனால் தூங்கிவிடக்கூடாது. ஒரு 3 முதல் 5 மூச்சு வரை உங்களுக்கு தூக்கம் வரும் வரை இருங்கள். தூக்கம் வரலாம் சில நேரம், ஆனால் தூங்கிவிடாமல் ஒரு 3 மூச்சு கழிந்தவுடன் கைகளை நன்றாக மடக்கி நிமிர்த்து, கால்களை நன்றாக மடக்கி நிமிர்த்தி, கால் மூட்டுகளையும் மடக்கி நிமிர்த்தி, கைகளை மடக்கி நிமிர்த்தி, தலையை அந்த பக்கம் இந்த பக்கமாக திருப்பி எழும்பவும். இத்துடன் முடிகிறது. வணக்கம். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.